எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு சாதாரணமா நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாம். அதை விட சிறுதானியங்கள்ல செய்யக்கூடிய களி உருண்டைலாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு கொங்கு நாட்டில் செய்யக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு குழம்பு. இதை துவரம்பருப்பு வறுத்து செய்வாங்க. கூட்டாங்குழம்பு இல்லைன்னா கூட்டு சாறு அப்படின்னு கூட இதை சொல்றது வழக்கம்னு எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம கூட்டாங்குழம்பு, அதாவது கூட்டுச்சாறு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அடிகனமான இருப்புச்சட்டி எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் தலை தடவை தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் குறையாவே தான் எடுத்திருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு கருகிராமல் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு, பொன் முறுவலாக ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டோம், ஆறட்டும். இப்போ அதே பேனில் நம்ம கொஞ்சம் போல் நல்லெண்ணெய், இது லக்ஷ்மி அப்படிங்கிற பிரீமியம் செக்கு எண்ணெய், அதில் நம்ம காரத்துக்கு தகுந்த அளப்பில் ஒரு மிளகாவத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இது நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் பருப்போடு சேர்த்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஜீரகம், கொஞ்சம் போல் மிளகு, தனியா எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டோம். வாசனை வந்த உடனே கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். கொங்கு சமையலில் கருவேப்பிலையை தாளிக்கும் போது போடுறது இல்லாமல் அரைச்சிடுவாங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது, உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு போய் சேரணும்னு. ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம், அதே மாதிரி பெரிய வெங்காயம் அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப அபூர்வம். ஒரு 2-3 பூண்டு, அதையும் நம்ம சேர்த்து இதோட வதக்கிடுறோம். இப்போ மிளகு, ஜீரகம், கொஞ்சம் தனியா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வதக்கிட்டோம். இதோட ஒரு 2 பெரிய தக்காளியை சின்னதாக நறுக்கி, முழுசாகவும் நீங்கள் போட்டு வதக்கணும்னாலும் வதக்கலாம், அந்த டைம் எடுக்கும். அதனால் நான் சின்னதாக நறுக்கியிருக்கேன். அவங்க முழுசாக தான் போட்டு அப்படியே தான் வதக்குவாங்கன்னு எனக்கு சொன்னவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்கள் வசதிப்படி நீங்கள் இதை தக்காளியை வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு தக்காளி. எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிட்டோம். இப்போ பருப்பு தனியாக ஆற வச்சுருந்தோம், அதையும் இதோடு சேர்த்துட்டோம். அவங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டு உரலில் போட்டு தான், கையில் தான் ஆட்டி, அப்போ தான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெயில் கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், 2-3 மிளகா வத்தலும் வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம், இது தாளித்து போடுறதுக்காக. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை சேர்த்ததோட கொஞ்சம் போல் வெங்காயம், இதுக்கு நான் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சின்ன வெங்காயம் ஒரு 5-10 வெங்காயம் நிறைய போட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கடைசியில் தாளிப்பை நம்ம இப்போவே சூடான சட்டியில் ரெடி பண்ணி வச்சிட்டோம். கடைசியாக தாளித்து போடுறதுனாலும் போடலாம். நல்லா வதங்கிருச்சு, அடுப்பை அணைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம ஆற வச்சுருந்த பொருள் எல்லாமே மிக்சியில் சேர்த்துட்டு இல்லை உரலில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியோட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை கலந்துக்கிறோம். இல்லை நீங்கள் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கரைச்சிட்டு பேனில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வருது. துவரம்பருப்புங்கிறதுனால நல்லா சீக்கிரமே கெட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். நம்ம எல்லாம் வதக்கி வறுத்து தான் வச்சுருக்கோம், இருந்தாலுமே அந்த வெந்தால் வாசனையாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, உப்பும் சேர்த்துட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா, காய் கறி இல்லாத சமயத்தில்
நம்ம எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்தோம், காய்கறி இல்லை, வாங்க போக நேரம் இல்லை, அவசரமாக செய்கிற நேரத்தில் இந்த குழம்பு நிச்சயமாக கை கொடுக்கும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதோட கொஞ்சமாக புளி விடணும். அந்த புளிப்பு, ஏன்னா தக்காளியோட புளிப்பும் இருக்குது, லேசாக புளி விடணும். விட்டு நல்லா கொதித்து மேலே நுரக்கட்டி வந்த உடனே நம்ம இறக்கிற வேண்டிதான். சுவையான கொங்கு நாட்டு கூட்டாங்குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது களியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடையும் நல்லா ஒத்து போகும். நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம்லாம் போட்டு, அதோட கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து இதோட தூவி கிண்டி சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிடி பிடிக்கலாம். வாங்க, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.